வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் மகாத்மா காந்தி ஸ்டேடியத்தில் 11வது சர்வதேச யோகா தினம் 2025. ஒரே பூமி ஒரு ஆரோக்கியத்திற்கான யோகா. தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையம், மாவட்ட விளையாட்டுத்துறை, சேலம் மாவட்ட பதஞ்சலி யோகா சமித் ஆகியோர் இணைந்து யோகா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தினார்கள். சர்வதேச யோகா தினத்தில் சேசாஸ் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகா செய்தார்கள். இதில் பல்வேறு யோகாசனங்கள், உடம்பில் பல்வேறு வலி நோய்கள் சரி செய்யக்கூடிய யோகாசனம் செய்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பதஞ்சலி யோகா பேட்டன் மதன்லால் சவுலா, அசோக், பதஞ்சலி யோகா தலைவர் விட்டல்தாஸ், ராமகிருஷ்ணன், வெங்கடாஜலம், செல்வமணி, ஜெகதீசன், ஜெய்சந்த் லோடா, சிம்கோ, அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் மருத்துவமனை, டாக்டர் பூர்ணிமா, டாக்டர் மணிமொழி, டாக்டர் அஸ்வின் ஜெயந்த், தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையம், மாவட்ட விளையாட்டுத்துறை சிவரஞ்சன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், சேலம் மாவட்ட பதஞ்சலி யோக் சமித் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். இரண்டாம் முறை மெல்ல மூச்சு இதுவரையும் இருக்கணும். முழங்கை கீழே இருக்கணும். சேது பந்தாசனம். கடுமையான முதுவலியால் அவதிப்படுவதற்கு இது சிறந்த ஆசனம். மார்பை நன்கு விரிவடை செய்து ஆழ்ந்த சுவாசத்திற்கு வழி செய்கிறது. தைராய்டு சிறப்பை தூண்டு நன்கு செயல்பட வைக்கிறது. தைராய்டு ப்ராப்ளம் குணமாகும். மார்பு சம்பந்தமானது இருக்கும். முதுவலியில் அவதிப்படுறது ரிலீஃபா இருக்கும். இது சேது பந்தாசனம். ஃபைனல் ரவுண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செய்யலாம். ரைட். 2 கால கணக்கால பிடிச்சுக்கிறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே மேல தோள்பட்டை தூக்குங்க. முழங்கை கீழே இருக்கணும். காலம் கீழே இருக்கணும். மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே மெல்ல கீழே. அடுத்தது பாத்தீங்கன்னா, கையை 2 கையையும் வலது கை வலது பக்கம், இடது கை இடது பக்கம், தலை கீழே ஃபுல்லா சீட்டிங். பாதங்களை 2 பாதங்கள் கால்களை 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 30 டிகிரிஸ் மட்டும் தூக்குங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே 30 டிகிரிஸ், நாட் 90, நாட் 45, ஒன்லி 30 டிகிரிஸ். உத்தான பாதாசனா. மெல்ல 30 டிகிரிஸ். மூச்சை உள்ள எடுத்துக்கொண்டு கால்களை ஒரு அடி இருந்தா கூட அதுல 30 டிகிரிஸ் இருக்கணும். உடல் வலிமை பெற்று நோய் அகல்கிறது. அஜீரணம், இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், உடல் பருமன் குணமாகி இருக்காங்க இல்லையா, பிரெக்னன்சிக்கு அப்புறம் பிரசவத்திற்கு பின்னா இது செஞ்சாங்கன்னா வயிறு பல்ஜ் ஆகாம அப்படியே நிறைய பிரசவத்துக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட் லேடிஸ் நிறைய வரும். இந்த உத்தான பாதாசனத்தை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் டெலிவரி அந்த வயிறு பல்ஜாகி பெருசாகாம அதை நாம தடுக்க முடியும். பெண்களுக்கு குறிப்பாக ரிலாக்ஸ். மெல்ல மூச்சு எடுத்துக்கிட்டே மேல போங்க. அதுதான் ஹாலாசன. பாதி தான் செய்யறோம். 3ஆம் முறை